அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். ஆடி மாதம் என்றாலே சிறப்புதான். அம்மன் வழிபாடு மக்களால் சிறப்பாக செய்யப்படுகிறது. அதில் ஆடிப்பூரம் என்பது அம்மனுக்கு இன்னும் சிறப்பு. ஆடிப்பூரம் என்பது அம்மனுக்கு நடத்தப்படும் வளைகாப்பு திருவிழாவாகும். ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் தான் அம்மன் தோன்றினாள் என்கின்றன புராணங்கள். ஆண்டாள் அவதார நட்சத்திரமும் ஆடிப்பூரம்தான். இந்த ஆண்டு ஆடிப்பூரம் வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் அம்மனை மகிழ்விக்கும் விதமாக ஒரு பாடலை பாடுவோம். இன்றைக்கு ஒரு தீபாராதனை பாடலை பாடுவோம். தீபாராதனையில் உந்தன் திருமுகம் விளங்குதம்மா, தினம் தினம் உனையே தொழுபவர்க்கெல்லாம் திருவருள் பெருகுதம்மா, அம்மா திருவருள் பெருகுதம்மா. தீபாராதனையில் உந்தன் திருமுகம் விளங்குதம்மா, தினம் தினம் உனையே தொழுபவர்க்கெல்லாம் திருவருள் பெருகுதம்மா, அம்மா திருவருள் பெருகுதம்மா. பாலும் பழமும் பன்னீரும் பஞ்சாமிர்தமாய் அபிஷேகம், பார்த்தவர் நெஞ்சம் பரவசமாகும், பக்தர்கள் கூட்டம் பெருகி வரும், பலவித நன்மைகள் கூடி வரும். உந்தன் ஆலய வாசலிலே இங்கு வாத்திய ஒலியும் கேட்குதம்மா, ராகு காலம் அது வந்ததம்மா, உன்னை பாடி பணிவோம் நாங்களம்மா, ராகு காலம் அது வந்ததம்மா, உன்னை பாடி பணிவோம் நாங்களம்மா. தீபாராதனையில் உந்தன் திருமுகம் விளங்குதம்மா, தினம் தினம் உனையே தொழுபவர்க்கெல்லாம் திருவருள் பெருகுதம்மா, அம்மா திருவருள் பெருகுதம்மா. மஞ்சள் அலங்காரம் இங்கு பக்தர்கள் அனைவரை கவருதம்மா, மஞ்சள் அலங்காரம் இங்கு பக்தர்கள் அனைவரை கவருதம்மா. துர்க்கையம்மா உன்னை வேண்டிக் கொண்டாலே காரியம் யாவையும் சித்தி செய்வாயே, துர்க்கையம்மா உன்னை வேண்டிக் கொண்டாலே காரியம் யாவையும் சித்தி செய்வாயே. தீபாராதனையில் உந்தன் திருமுகம் விளங்குதம்மா, தினம் தினம் உனையே தொழுபவர்க்கெல்லாம் திருவருள் பெருகுதம்மா, அம்மா திருவருள் பெருகுதம்மா, அம்மா திருவருள் பெருகுதம்மா. நாமும் அம்மனை பாடி அவரது அருளை பெறுவோம். நன்றி.